சக்கரை பொங்கல் வைக்க போகிறோங்க. ஒரு 150 ml பால் முதல்ல சட்டியில் ஊற்றிட்டுங்க. அரிசியை களைஞ்சி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அப்புறம் திருப்பி களையிற தண்ணியை இந்த செல்லடை வச்சு வடிகட்டி அந்த பானையில் இந்த இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு பொங்க விடுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இதாண்டா ஏன் நல்லா சிலக்கரியம்மா குறைக்கணாவே தண்ணியில் 3 தடவை கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கொஞ்சம் மோந்துருங்க. அரிசிக்கு அளவாக தண்ணியை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படி தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். கிறிஸ்மஸ் முந்திரி போட்டுடலாங்க பொங்கலில், சக்கரை பொங்கலுக்கு. அதே மாதிரி சுக்கு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க. இது பூரா நுணுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுடலாம். சுக்கு, ஏலக்காய் பொடியை அடுத்து இந்த வெல்லம் இருக்குது. 1/2 கிலோவுக்கு 1 கிலோ வெல்லம் போடணுங்க. போட்டு கிண்டிடலாம். நெய் 200 நெய் ஊற்றலாம். ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஊற்றிக்கிட்டு இது விசேஷத்துக்கு வைக்கிறதுனால முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போடக்கூடாது, அப்படியே போடணும். சாமி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாமி கும்பிட்டு சாப்பிட்லாங்க.